குழம்பு செய்கிறதுக்குமா ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கோ, 2 கத்திரிக்காய், அரை மாங்காய் எடுத்துக்கோ, 2 தக்காளி, ஒரு பல்லாரி எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோமா. மிக்ஸி எடுத்துக்கிட்டு அதில் அரை மூடி தேங்காய் போதும், அரை மூடி தேங்காய் போட்டுக்கிட்டு அதில் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை அதில் போட்டுரு அரைக்கிறதுக்கு. வெங்காயம் பாதி வெங்காயம், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1 ஸ்பூனு சின்ன ஜீரகம், ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துரு. அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டுரு. வெந்தயம் நல்லா வெடித்த உடனே வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த காய்கறி தூக்கி எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சிரு. காய்கறி நல்லா அரை வெக்காடாக வெந்த பிறகு என்ன செய்ய, அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில் அதை எடுத்து அதை ஊற்றி நல்லா மிக்சியை நல்லா அலசி அதில் ஊற்றி நல்லா நல்லா மசாலா வாடை அந்த பெருஞ்சீரக வாடைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க. மல்லித்தூள் தேவைப்படாது, மல்லித்தூள் போடணுன்னா நீ அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போடாமல் காய்ச்சினா தான் நல்லாயிருக்கும். நல்லா மசாலா வாடை அந்த பெருஞ்சீரக வாடைலாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது நாங்கள் வானார் தானம்னு சொல்லுவோம், இது நல்லாயிருக்கும்.